Taste the Daily. கடலூரில் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கடலூரில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. கடலூரில் காலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். திருப்பாதிரிப்புலி பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலை முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று பேருந்து நிலையத்தில் சாலையில் ஏராளமான கடைகள் உள்ள நிலையில் மழைநீர் கடைக்குள் சென்றதால் வியாபாரிகள் சோகத்தில் உள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மாநகராட்சி முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக பேருந்து நிலையத்தில் சாலையில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததால் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசி வரும் நிலையும் காணப்படுகிறது. இதேபோல் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. கடலூர் புதுவை சாலையான மஞ்சக்குப்பம் பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கண்ணதாசன், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.